வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்வு. 80க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல். சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக எம்.எஸ். பிரசாந்த் நியமனம். மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மாவட்ட எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம். கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு பிரிவு கூண்டோடு மாற்றம். விஷச்சாராயம் குடித்து பலியானோர் குடும்பத்தினருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி இரங்கல். உயிரிழப்பு சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என தகவல். தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் கடலோர காற்றாலை ஆற்றல் திட்டம் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் திடீர் நீக்கம். புதிய பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. பேரவை கூடியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவிற்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். இதைத் தொடர்ந்து குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை குறித்தும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் புகழேந்தி மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அத்துடன் சட்டப்பேரவையின் அலுவல்கள் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரம் பகுதியில் சாராயம் வாங்கி குடித்தவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் அதிகமானோர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனா தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய ஆட்சியராக எம்.எஸ். பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஜத் சதுர்வேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார். மேலும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கை உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலியாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலையும் மருத்துவமனைகளில் உள்ளவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நமது மாநிலத்தின் பல பகுதிகளில் அவ்வப்போது விஷச்சாராய உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் இது சட்டவிரோத மதுபான உற்பத்தியை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். விஷச்சாராய விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விஷச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். விஷச்சாராய விற்பனையை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 படகுகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
பள்ளி மாணவர்கள் நெற்றியில் திலகம் அணிந்து வரக்கூடாது என கூறுவது தமிழ் கலாச்சாரத்தை சிதைக்கும் கொடிய உள்நோக்கம் கொண்டது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதியரசர் சந்துரு தொடுத்த அறிக்கையில் பல வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள வானதி சீனிவாசன், அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீதிபதி சந்துரு குழுவின் பரிந்துரைகளை அரசு செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சாதி ரீதியிலான குறியீடுகளுக்கே தடை என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஒரு நபர் கமிட்டியின் நோக்கமே மாணவர்களுடைய சாதிய வேறுபாடுகளை களைவதுதான். சாதிய கயிர்களைப் போலவே சிலர் வண்ண திலகங்களையும் பயன்படுத்தக்கூடும் என்பதே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொட்டு, திருநீறு, நாமம், குங்குமம், சந்தனப்பொட்டு உள்ளிட்ட ஆன்மீக அடையாளங்களை தடை செய்ய அறிக்கை பரிந்துரைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி காட்டிய 495 ஆசிரியர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுகலை ஆசிரியர்கள் 248 பேர், பட்டதாரி ஆசிரியர்கள் 247 பேருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 95% தேர்ச்சி காட்டிய தலைமை ஆசிரியர்கள் 53 பேருக்கு தலா 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடங்கின. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை அமைந்துள்ளது. பார்வதிபுரம் கிராம மக்கள் 106 ஏக்கர் நிலத்தை சத்திய ஞான சபை கட்டுவதற்கு தானமாக கொடுத்தனர். தற்போது 71 ஏக்கர் நிலம் மட்டுமே உள்ள நிலையில் எஞ்சிய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உபரியாக உள்ள 5845 உபரி ஆசிரியர்களை வேறு அரசு பள்ளிகளுக்கு மாற்ற பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. நீண்ட காலமாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் வருவாய் இழப்பு ஏற்படுவது தணிக்கை அறிக்கையில் தெரியவந்தது. இதனை கருத்தில் கொண்டு உபரி ஆசிரியர்களை வேறு பள்ளிகளுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் பங்கேற்காத மாணவர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதி முதல் துணைத் தேர்வு தொடங்குகிறது. அதற்கான ஹால் டிக்கெட்டுகளை மாணவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை கூறியுள்ளது. 11ஆம் வகுப்பு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு முடிவுகள் 21ஆம் தேதி பிற்பகல் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக போட்டியின்றி நடிகர் மோகன்லால் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2 முறை தலைவராக செயல்பட்ட நடிகர் மோகன்லால் தற்போது 3வது முறையாக தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனால் வரும் 30ஆம் தேதி துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. சந்திரமுகி படத்தின் மூலாதாரமான மணிச்சித்திரத்தாள் திரைப்படம் மலையாளத்தில் கடந்த 1993ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. ஃபாசில் இயக்கத்தில் மோகன்லால், சுரேஷ் கோபி, சோபனா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்நிலையில் 31 ஆண்டுகளுக்கு பிறகு மணிச்சித்திரத்தாள் திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் வரும் 23ஆம் தேதி வரை கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் சுழல் காற்று வீசக்கூடும் என மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 மணி வரை வேம்பாரம் முதல் பெரியதாளை வரையிலான கடல் பகுதியில் உயரமான அலைகள் எழக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளரான சி. அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சி. அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக மாநில துணைத் தலைவர் ஏ.ஜி. சம்பத் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். டிஎன்பிஎஸ்சி போன்று பல மாநிலங்களில் நடைபெற்ற தேர்வுகளில் குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் அதற்காக அந்த தேர்வையை கைவிட்டு விட்டார்களா என்று கேள்வி எழுப்பிய தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்வில் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக பாஜக தலைவர் உறுதியளித்துள்ளார்.
பாஜகவிலிருந்து இரண்டாவது முறையாக திருச்சி சூர்யா அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து பல்வேறு கருத்துக்களை சூர்யா சிவா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வந்தார். இந்நிலையில் பாஜக மாநில இதர பிற்படுத்தப்பட்டோர் அணித் தலைவர் சாய் சுரேஷ் வெளியிட்ட அறிவிப்பில், இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவில் பீகார் அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திலும் நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக 12க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் இம்முறை நீட் தேர்வு எழுதிய அனுராக் யாதவ் என்பவரும் அடங்குவார். தனக்கு அமைச்சர் ஒருவரின் ஆதரவு உள்ளதாக விசாரணையில் அனுராக் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் வரும் 22ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள சுழற்சி காரணமாக வரும் 22ஆம் தேதி வரை அங்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள கடற்கரைகளில் கள்ளக்கடல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். இந்த பயணத்தின் போது 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து 21ஆம் தேதி ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறை பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. வாரணாசியில் லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தை தரம் உயர்த்த பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 9.9 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உருவாக்கும் வகையில் இந்த விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட உள்ளது. மொத்த செலவு 2869 கோடியே 65 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிசா மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புவனேஸ்வரில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தேர்வு செய்யப்பட்டார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 14 வகை கரீப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயித்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நெல், பருத்தி, மக்காச்சோளம், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, ராகி, உளுந்து உள்ளிட்ட பருப்பு வகைகளுக்கும், நிலக்கடலை, எள், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட எண்ணெய் வித்துகளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முதன்முறையாக இன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்தனே, அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்டோரை ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சு நடத்த உள்ளார். வெளியுறவு அமைச்சரின் முதல் இலங்கை பயணம் இலங்கைக்கு இந்தியா அளித்து வரும் முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் கடலோர காற்றாலை ஆற்றல் திட்டம் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் குஜராத் மற்றும் தமிழகத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட தலா ஒரு காற்றாலை ஆற்றல் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைத்து ஏராளமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட இருப்பது தனக்கு பெருமையான தருணம் என தமிழகத்தைச் சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குவதே தமது இலக்கு என குறிப்பிட்டுள்ள அவர், உலகக்கோப்பை போட்டியில் 300 பேருடன் போட்டியிட்டு வென்றதாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வெற்றி ஒலிம்பிக் தொடருக்கு பலமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்வு. 80க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல். சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக எம்.எஸ். பிரசாந்த் நியமனம். மாவட்ட எஸ்பி சமய் சிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மாவட்ட எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம். கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு பிரிவு கூண்டோடு மாற்றம். விசச்சாராயம் குடித்து பலியானோர் குடும்பத்தினருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி இரங்கல்.
உயிரிழப்பு சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என தகவல். தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் கடலோர காற்றாலை ஆற்றல் திட்டம் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் திடீர் நீக்கம். புதிய பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.